இங்கே இந்த பையனுக்கு கண்ணு தெரியாது. இவன் தன்னோட நாயை கூட்டிக்கிட்டு தனியா ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறான். அவனோட அம்மா பின்னாடியே வராங்க, சத்தமே கொடுக்காம. இப்போ ரோடு கிராஸ் பண்ண போறான். அப்ப எதிரில் நிறைய பேர் வராங்க. உடனே அவங்க அம்மா ஒரு டிஷர்ட்ல அவனுக்கு கண்ணு தெரியாது, அவன் தனியா போகணும்னு ஆசைப்படுறான், தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த பையனுக்கு வழி விடுறாங்க. இப்ப அவனும் ஸ்கூலுக்கு போயிடுறான். அங்க போனது அந்த நாய்கிட்ட, எனக்காக நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றான். ஆக்சுவலா அந்த நாய் இவனோட நாயா இருக்காது, இவனோட பக்கத்து வீட்டு பொண்ணோட நாயா தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணோட அப்பாவுக்கு வெளியூர்ல வேற ஒரு வேலை கிடைச்சிருக்கும், அதனால மொத்தமாவே அங்க போறதா பிளான்ல இருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த நாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த நாய் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங்ல அவ கண்ணில் பிளைண்ட் போர்ட்லாம் கட்டிட்டு அந்த நாயை பிடிச்சிட்டு நடந்து போறா. இப்போ அது ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுது. இப்போ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட அந்த நாயை கொடுத்து எனக்கு பதிலாக இனிமே அவனை பத்திரமா கூட்டு போவான்னு சொல்லுவா. ஆனா அந்த பையனுக்கு தன்னோட ஃப்ரெண்டு தன்னோட போயிட்டாங்கிறத அவளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவனோட ரூம் கதவு யாரும் தட்டுற மாதிரி இருக்கு. வெளில போய் பார்த்தா அந்த நாய் தான் இருக்கும். அதை பார்த்து இந்த பையன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அதுக்கப்புறம் தான் இவன் இந்த நாயை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு தனியா வரணும்னு சொல்லி வந்துடும். இந்த மாதிரி ஒரு அம்மாவும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டும் இருந்தா ஒரு மனுஷனுக்கு கண்ணு இல்லைன்னா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.